ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் திருச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு, அதாவது ட்ரிபிள்இ, மெக்கு அண்டு சிவில், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மேஜராக வருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜராக மெக்கானிக்கலும் ட்ரிபிள்இக்கும் வருது. ஸோ இந்த வந்திருந்த நோட்டிஃபிகேஷனில், அதாவது ஏஐ நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், இப்போ டிப்ளமோ நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், இபி வந்து வரவே இல்லை. ஸோ நின்றுருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நேற்று அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, வெரி ஷார்ட்லி வந்து ஒப்புதல் வாங்கிடுச்சு. வெரி ஷார்ட்லி வந்து நாங்கள் டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுபடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ மெசேஜஸும் பண்ணுறீங்க. ஸோ அது உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ ஒரு என்ன பாசிபிள் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டிஎன்இபி நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஇ லெவலில் கண்டிப்பாக இன்னும் எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ அப்படி பண்ணினாங்க அப்படின்னா ஒன்றே எக்ஸாமை முடிச்சுட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸில் கொண்டு வரலாம். ஸோ செப்பரேட்டாக டிஎன்இபிக்கு ஃபீல்ட் டெஸ்ட் வந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அது பாசிபிள் இருக்குது. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ லெவல் வந்துட்டோம் அப்படின்னா, டிப்ளமோ லெவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக இந்த எக்ஸாம்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் டேட்டே ஓப்பன் ஆகலை. இதில் வந்து அட்டெண்டம் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இல்லை டிஎன்பிசி மேபி டிசைட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம அட்டெண்டமில் கொடுக்க வேண்டாம், ஸோ மேஜர் வேகன்சிஸ் கொண்டு வரோம், ஏற்கனவே இபிக்கு மட்டும் தனியாக நினச்சாங்கன்னா வேணால் ஓரளவுக்கு பாசிபிள் வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். அதுவும் எப்போனா இப்போவே வந்துடும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு விட்ட ஒரு 1 மந்த்லேயே வந்து இபிக்குன்னு, ஏன்னா சில போஸ்ட்லாம் நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் ஆட் பண்ண முடியாத போஸ்ட்லாம் இருக்குது டிஎன்இபியில். இப்போ அசஸர் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எழுதலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிகாம் மட்டும் எலிஜிபிள் மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஃபீல்ட் டெஸ்ட் வந்தாலும் வரலாம், நமக்கு தெரியல. வேறு என்ன போஸ்ட் வருங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கெலாம் வந்து சேர்த்து இந்த 5000+ வேகன்சி தனி நோட்டிஃபிகேஷனே கொடுத்தலான்னு கூட டிஎன்பிசி டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு டிப்ளமோ லெவலில் கொடுத்தா டிஏஓ லெவலில் இருக்க 2 போஸ்ட்டு கொடுக்கலாம். ஆனால் ஏஇ போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அசஸருக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ ப்ளஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது டிஎன்பிசி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அட்டெண்டமில் வந்தாலும் வெரி ஷார்ட்லி, இல்லை சேர்த்து கம்பைனாக கொடுத்தாங்கனாலும் 1 மந்த்துக்குள்ளே தான் வந்தது. டிஏ வந்து எக்ஸாம்ஸ் வரதுக்குள்ளேயே ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் வரலாம். ஸோ மேபி டிஏவும் இதுவும் வந்து அட்டெண்டமில் கொடுக்கவும் பாசிபிள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. கண்டிப்பாக வெரி ஷார்ட்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு கிளியர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஎன்பிசிட்டியும் வரும். ஸோ அதனால் இல்லை அந்த 4 எக்ஸாமே சேர்த்து கூட அவங்க அட்டெண்டமில் கொடுத்துட்டு போகலாம். ஸோ அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வெரி ஷார்ட்லி நமக்கு பாசிபிள் இருக்குது. அதுவும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ வந்து ட்ரிபிள்இயும் மெக்கும் இதுலேயே மேக்ஸிமம் பாசிபிள் வந்து அட்டெண்டமில் தான் பாசிபிள் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ.